நவம்பர் 17 சோமவார பிரதோஷம், கார்த்திகை முதல் நாள். இப்படி ஒரு நாள் மறுபடியும் கிடைக்காது. இந்த இலையோட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வைங்க, கோடி செல்வம் ஒரே நாளில் தேடி வரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த நவம்பர் 17 பாருங்க, பிரதோஷம் வருது. சந்திர பகவானுக்குரிய கிழமையாக சொல்லப்படுவது திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லை, சிவனுக்கு மிகவும் விசேஷமான நாள் இந்த திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையில இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷம், சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இந்த கார்த்திகை மாசம் முழுவதுமே சிவனுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள், முருகனுக்கு விசேஷமான நாட்கள். அதுலேயும் இந்த திங்கட்கிழமையில சோமவார விரதம் அப்படின்னு சிவபெருமானுக்காக விரதம் இருப்பாங்க. அப்படி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கார்த்திகை முதல் தேதி பிரதோஷம் சேர்ந்து வருது, சோமவார விரதமோட முதல் திங்கட்கிழமை. அதனால இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த பிரதோஷத்தை நீங்க தவற விட்டுடாதீங்க. திங்கட்கிழமையில, கார்த்திகை திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேண்டியது கிடைக்கும். இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அதே போல் பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நவம்பர் 17 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ராவுகாலம் காலையில் 7:30 to 9, யமகண்டம் காலையில் 10:30 to 12, குளிகை 1:30 to 3. இந்த பிரதோஷ விரதங்கள்லையே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது அனைத்து விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய தோஷங்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்குவதாக சொல்லப்படும். சோமன் அப்படின்னா சிவன்னு சொல்லுவாங்க. திங்கள முடிமேல் சூடிய அந்த சிவனுக்கு சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறது மிக உகந்த நாள். மாலையில் 4 to 6 இருக்கு இல்லையா, அந்த பிரதோஷ வேளையில சிவனையும் நந்தியையும் வழிபட வேண்டும். நம்பிக்கையோடு நமசிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதுமே நீங்க உச்சரித்து கொண்டு மனதில் சொல்லிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்தது நடக்கும். இந்த சோமவார பிரதோஷத்தன்று சோமவார விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு உபவாசம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் சிவாலயங்களுக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்த பிறகு நீங்கள் உணவு உண்ணுவது இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி உடல் நலம் முடியாதவர்களால் இல்லை வயதானவர்களால் இப்படி விரதம் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி இருக்கிறவங்க ஒரு பொழுது உணவு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதுவும் முடியல, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேணாம். சிவனை மனதார நினைத்து கொண்டு வீட்லையும் கோவில்லையும் போய் சிவபெருமான தரிசனம் செய்து வழிபட்டீங்க அப்படின்னாவே போதும். ஓம் நம சிவாய அப்படின்னு மனதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க. சிவனோட நாமங்கள், மந்திரங்கள் எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லி வழிபடுங்க போதும். இன்றைய நாளில் நந்திக்கு காப்பரிசி நிவேதனமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லுவாங்க. பச்சரிசி, பைத்தம்பருப்பு இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதில் வெல்லத்தை தூள் பண்ணி நல்லா அப்படியே துருவி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இந்த காப்பரிசியை தயாரித்து அன்றைய தினம் நந்தியம் பெருமானுக்கு அருகிலுள்ள கோவிலில் போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பலிக்கும். அருகம்புல் அல்லது வில்வமாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்யறது மிக விசேஷமாக சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கள் அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய கிழமையாக சொல்லப்படுகிறது. சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி. இதற்கு பச்சரிசி மட்டும்தான் தேவை. நீங்கள் காசு கொடுத்து எதுவுமே கடையில் போய் வாங்கிறது இல்லை. அதுவும் 1 ஸ்பூன் பச்சரிசி இருந்தால் கூட போதும். ரேஷன் பச்சரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு அடுத்து தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் இலை, வெள்ளருக்கு இலை. இது முருகனுக்கு விசேஷமானது, சிவனுக்கு விசேஷமானது, விநாயகருக்கு விசேஷமானது. விநாயகருக்கு வெள்ளருக்கு பூ, வெள்ளருக்கு இலை, வெள்ளருக்கு வேர் இதெல்லாம் விசேஷமானதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் சிவனுக்கு உகந்ததுன்னு பாதி பேத்துக்கு தெரியாது.
இந்த வெள்ளருக்கு இலை கிடைக்கல அப்படின்னா நீங்க சாதாரண எருக்க இலை கூட எடுத்துக்கலாம். ஆனா வெள்ளருக்கு இலை அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. இந்த எருக்க இலைக்கும் சிவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நான் பல பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். வேல்மாறல்ல கூட வரும் பாருங்க, தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும்னு. அதாவது தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி, எருக்கம்பூவையும் மதி சந்திரனையும், மதினா சந்திரன் இல்லையா, ஒரு பக்கம் மதிய சூடி இருக்கிறார், இன்னொரு பக்கம் எருக்கம் பூவை சூடி இருக்கிறார். அந்த எருக்க இலை சிவனுக்கு அவ்வளவு விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, கோளறுப்பதிகம் படித்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் அப்படின்னு வருது பாருங்க. சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால். அப்ப இந்த பாடல்ல இருந்து தெரியுதா உங்களுக்கு, எருக்கு அப்படிங்கிறது சிவனுக்கு எந்த அளவுக்கு விசேஷமானதாக இருக்கு. அதனால இந்த வெள்ளருக்கு இலைய பறிச்சுக்குங்க. இந்த வெள்ளருக்கு இலைய பறிச்சு அதை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல கழுவிக்குங்க. அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். காலையிலேயே சிவனுக்கு பூஜை செஞ்சுருப்பீங்க, வழிபாடுகள் செஞ்சுருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஒரு அகல் விளக்கில் எண்ணெயோ நெய்யோ விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்குங்க. இந்த தீபச்சுடர் தான் நமக்கு இங்கு சிவனாக இருப்பது. இப்போ வெள்ளருக்கு இலையில நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அப்படியே அந்த விளக்குக்கு அருகில் நீங்கள் வச்சிருங்க, பக்கத்தில் வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் உங்களோட வலது கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு முழு மனதோடு சிவபெருமானுடைய ஓம் ஸ்ரீ சந்திர சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையும் சொல்லணும். உங்களுடைய வேண்டுதல் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சிவபெருமானோட இந்த மந்திரத்தை 5 நிமிஷம் சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த வெள்ளருக்கு இலை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளருக்கு இலையில வச்சிருங்க. இப்போ அந்த தீபச்சுடரை சிவபெருமானாக நினச்சி உங்களுடைய வேண்டுதலை மறுபடியும் சொல்லி அந்த வெள்ளருக்கு இலையோட அந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசியை ஒரு பேப்பரில் மடித்து அதை உங்களுடைய தலையணைக்கு கீழே வச்சு படுத்து உறங்குங்க. அடுத்த நாள் நீங்கள் காலையில் எழுந்து இந்த பச்சரிசியை காக்கா குருவி எறும்புக்கு நீங்கள் தானமாக போட்டுடலாம். அந்த வெள்ளருக்கு இலைய கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடுங்க. இரவு முழுவதும் நம்ம படுக்கை அறையில் நம்ம தலையணைக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளருக்கு இலை அப்படிங்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி, இது அனைத்தையும் போக்கக்கூடியது.